அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் ஞானவேல் பாபு கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொலைபேசியிலும் நேரிலும் ஆசிரியர் தனக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுப்பதாக மாணவி தெரிவித்திருந்த நிலையில் புகாரின் அடிப்படையில் தற்போது பல்கலைக்கழக பேராசிரியர் ஞானவேல் பாபு கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், இப்போ சம்பந்தப்பட்ட பேராசிரியரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு குறித்த விவரம் என்ன? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பேராசிரியர் மீது பாலியல் புகார் அளித்திருந்த நிலையில தற்பொழுது அவரை தனிப்படை போலீசார் நெல்லையில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த மாணவிக்கு செல்போன் மூலம் அவர் குறுஞ்செய்தி அனுப்பி பாலியல் தொல்லை செய்ததாக அவர் புகார் அளித்திருந்தார். அவர் மீது சஸ்பெண்ட் செய்யப்பட்டு நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டிருந்த நிலையில அவரை கைது செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டம் எல்லாம் நடத்தப்பட்ட நிலையில தற்பொழுது நெல்லையில் வைத்து பேராசிரியரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல 2 பிரிவின் கீழ பேராசிரியர் ஞானவேல் பாபு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பேராசிரியரை சென்னைக்கு அழைத்து வந்து காவல்துறை இந்த பாலியல் புகார் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் சில மாணவிகளுக்கும் இவர் பாலியல் தொந்தரவு செய்திருப்பதாக இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில இந்த விசாரணையை காவல்துறை மேற்கொள்ள இருக்காங்க. செல்போன் மூலம் அந்த மாணவிக்கு தொடர்ந்து குறுஞ்செய்தி அனுப்பி பாலியல் தொல்லை கொடுத்ததாக மாணவி சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரை அடுத்துதான் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் 2 பிரிவின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்து இவரை தேடி வந்த நிலையில் இவர் நெல்லைக்கு தப்பி ஓடி இருக்கார். அங்கு வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்து தற்போது சென்னைக்கு அழைத்து வர இருக்கிறார்கள். நன்றி கோகுல், இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக.